அது மட்டும் இல்லாமல் அதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கட்டுகளுக்கும் வியாதிகளுக்கும் நம்மளை விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். அதனால அவருக்கு தான் நம்ம நியாயம் தீர்க்க எல்லா அதிகாரமும் உண்டு. அவர் நியாயம் விசாரிக்கும் போது நம்மால் ஒன்றும் பேச முடியாது. இதுவரைக்கும் பிதாவின் கோபத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம் வேதத்தின் வாயிலாக. ஆனால் இரக்கமும் கிருபையும் பொறுமையும் அமைதியும் அன்பும் நிறைந்தவரான இயேசு கிறிஸ்துவின் கோபத்தை நியாய தீர்ப்பு நாளிலே காண்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியுமாம். நிச்சயம் நாம் அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய